கார்லாம் இறங்கிட்டு ஒரு சத்தையாக இருக்கும். ஆமாம், அதனால் வந்து இலையை மாற்றிடுறீங்களே. ஆ ஓ ஓ சூப்பர். எது துணியா? வெரி குட். துணி வந்து டெய்லி மாற்றுறாரா? தேயிலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் குறைஞ்சோடனே மாற்றிடுங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல போய்ட்டு பார்த்தீங்களா ஸ்ட்ராங் கிடைக்காது. போய் டீ சாப்பிடுவேன், ஆசையாக டீ கேட்கும். நான்லாம் ஒரு நாளைக்கு 6-7 டீ சாப்பிடுவேன். போடுவேன், அந்த இலையிலே போட்டு கொடுத்து சக்க மாதிரி போட்டு தருவாங்க. என்னடா வாய் கெட்டு போச்சுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி யாருடைய வாயும் கெட்டு போகக்கூடாது. அந்த சேம் அந்த பாய்லரு பிள்ளைங்க வாங்க தம்பி, கிட்ட போங்க. ஐயோ 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 ஐயோ, சென்னை ஞாபகம் வருது. மாஸ்டர் எனக்கு கட்டிங் கொடுங்க, டீ போதும். கஸ்டமர்களுக்கு நிறையா கொடுங்க, ஏன்னா நான் கொஞ்சம் தான் குடிப்பேன். ஏங்கப்பா, தாரே தாரே ஊர் மாதிரியே இருக்க பை. இல்ல தாரே சொல்லுமா? எதுல மலேசியா பாஷையில சொன்னா இதுக்கு பேர் வந்து தே. ஆத்துனா தாரே. ஆத்துர டீ இந்தாங்க குடிங்க. Thank you, thank you. பால்ல தண்ணி கலக்குறீங்களா? இல்ல ஓகே. ஏன்னா நான் தான் சொன்னேன், ஓ டிகாஷன் தனியாக காய்ச்சணும், அது தண்ணி. பால் திக்காக இருக்கணும். பாலும் டிகாஷன் பாதி மிக்ஸ் ஆச்சுன்னா அது கரெக்டான ஒரு கணக்கில் வந்துடும். நம்ம பால்லையும் தண்ணி கலந்தோம்னு வச்சுக்கோங்க, டிகாஷன் தண்ணி அப்புறம் என்ன இருக்கும்? டீ தண்ணி மாதிரி. நம்ம சூப்பர்வைசர் டீ சாப்பிடுங்க, டீ ஒன்று போடுங்க இருக்கும். டீ போடுங்க. இப்போ எப்படின்னா இதில் வந்து சுகர் கலக்கிறது இல்லை, சக்கரை தனியாக இருக்கும், டிகாஷன் தனியாக இருக்கும், பால் தனியாக இருக்கும். வெறும் பால் கேட்டால் பால், டிகாஷன் அந்த சுலைமானி கேட்டால் அந்த டிகாஷனில் லெமன் போட்டு தருவீங்கல்ல, போட்டு தருவோம். சக்கரை இல்லைன்னா சக்கரை வேணாம், சக்கரை போட்டால் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், வேறு என்னென்ன இருக்குது?